வணக்கம், வெல்கம் டு உஷாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னும் கொஞ்ச நாளில் தீபாவளி வரப்போது. எல்லாரும் என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு யோசனையாக இருப்பீங்க. அதுக்காக நான் இன்னைக்கு பாதுஷாவையே எப்படி வித்தியாசமாக பண்ணலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போது செய்முறைக்கு போகலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்து அதில் 50 கிராம்ஸ் டால்டா, 1 teaspoon baking powder, 1/4 teaspoon baking soda, 1/4 teaspoon உப்பு. இதை நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக ஆக்கிக்கோங்க. ஆக்சுவலாக சுகரை நம்ம அந்த சால்ட்டு சேர்க்கும் போதே சேர்த்துருக்கணும். நான் மறந்துட்டனால இப்போ சேர்க்குறேன். இதில் சுகர் சேர்க்கறதுனால பாதுஷா கோல்டன் நிறமாக வரும். அடுத்து இதில் 1/4 கிலோ மைதா, 2 டீஸ்பூன் பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா உதிரியாக பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு தாங்க பேஸு. இதில் பாதுஷா, சூரியகலா, சந்திரகலா இந்த 3ஐயும் செய்யலாம். இப்போது தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை ஒரு ஈரமான துணியிலையோ அல்லது மூடி போட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி கிராக்ஸ் இருந்தால் பரவாயில்லைங்க, பயப்பட வேண்டாம். இப்படி இருந்தால் தான் லேயராக ஒரு பாதுஷா. பொதுவாக சூரியகலாக்கு பால்கோவாவை தான் ஸ்டஃபிங் கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு வித்தியாசமாக பீட்ரூட்டை வேக வச்சு அதனுடைய எக்ஸ்ட்ராக்டை இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பால்கோவா பிடிக்கலைன்னா பீட்ரூட் அல்வா அல்லது கேரட் அல்வா கூட ஸ்டஃபிங் பண்ணலாம். 15 நிமிஷம் கழித்து மாவை பெரிய உருண்டையாக ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு உருண்டையை எடுத்து நல்லா அதை கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நல்லா சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. ஒரு கட்டர் எடுத்து மாவை ரவுண்டு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பால்கோவாவை இதில் ஸ்டஃப் பண்ணி அந்த கார்னர்ஸை நல்லா தின்னாக வரும் மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வித்தியாசமாக செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, பால்கோவாக்கு பதில் சாக்லேட் சங்கை ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். பொதுவாக குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம சாக்லேட்டை ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு இதில் சாக்லேட் வச்சுட்டு இன்னொரு பீஸை எடுத்து அதை நல்லா சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிக்கோங்க, வெளியே வராத மாதிரி. அடுத்து இந்த எட்ஜஸை இன்வர்டாக ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. பாதுஷா செய்ய சின்ன உருண்டை எடுத்து அதில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அல்லது தம்மில் சென்டரில் ப்ரெஸ் கொடுங்க. கனமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி மிதமான சூட்டில் செஞ்சு வச்ச சூரியகலாவை ஒவ்வொன்றா அதில் மெதுவாக போட்டு 2 சைடும் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க.
பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து பாதுஷாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணும்போது மேலே வந்து ப்ரௌனாகவும் உள்ளே வந்து வேகாமையும் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் சுகர் போட்டு அதில் 1 கப் தண்ணீர் சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் சேஃப்ரான் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த சிரப்பை கையில் எடுத்து பார்த்தோன்னா ஸ்டிக்கியாக இருக்கணும். சிரப் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த சூரியகலாவை 5 மினிட்ஸ் சோக் பண்ணி வெளியே எடுத்துருங்க. முக்கிய குறிப்பு, இந்த ஸ்டெப்பில் இந்த சூரியகலாவும் சிரப்பும் சூடாக இருக்கக்கூடாது. இந்த சூடாக இருந்ததுன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி பாதுஷாவையும் 5 மினிட்ஸ் சிரப்பில் சோக் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருங்க. ஃபைனலாக நறுக்கிய பிஸ்தா பருப்பை மேலே தூவி சர்வ் பண்ணுங்க. பார்க்கவே இப்பே சாப்பிடணும் போல தோணுதில்ல? வாங்க ஒரு சாக்லேட் சூரியகலாவை கட் பண்ணி காட்டுறேன். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க. வர தீபாவளிக்கு இந்த சாக்லேட் சூரியகலாவையும் பாதுஷாவையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. அடுத்து வேறொரு அருமையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.